தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. பிக்குவால் துஷ்பிரயோகத்திற்குள்ளான அனுராதபுர சிறுமிக்கு நீதி கோரி யாழில் போராட்டம். போலி தங்க நகைகளை அடகு வைக்கும் வர்த்தகர் அம்பலம், சந்தேக நபர் ஒருவர் கைது. பெண் மருத்துவர்கள் குளிப்பதை வீடியோ எடுத்த கிரிக்கெட் வீரர்கள் சமரசம் செய்ய முயற்சி. மட்டக்களப்பில் 2 குழந்தைகள் பரிதாப உயிரிழப்பு, விடுதியில் அரங்கேறிய சம்பவம். கொழும்பில் உள்ள பெற்றோரை பார்க்க தனியாக புறப்பட்ட 7 வயது மாணவன். கள்ள காதலுக்கு தடையாக இருந்த கணவனை கொலை செய்த மனைவி, சம்பவத்தால் ஷாக். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிரதமர் மோடி சந்திப்பு. சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். அனுராதபுரத்தில் பௌத்த துறவியால் சிறுமி பாலியல் வன்புணர்விற்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்திற்கு நீதி கோரி நல்லூர் ஆலய பின்புறத்தில் வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டமைப்பினால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அனுராதபுரத்தில் சிறுமியொருவரை பாலியல் வன்புணர்விற்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் கைதான பௌத்த துறவி பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் குறித்த சிறுமிக்கு நீதி கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டமைப்பினர் ஜனாதிபதி, நீதி அமைச்சர், சட்டமா அதிபர், மகளிர் விவகார அமைச்சர் மற்றும் போலீஸ் மா அதிபர் ஆகியோருக்கு எழுத்து மூலமாக மகஜரை கையளிக்க ஏற்பாடு செய்துள்ளனர். அதேவேளை பாதிக்கப்பட்ட அனுராதபுர சிறுமிக்கு நீதி கோரி இன்று மட்டக்களப்பிலும் பெண்கள் போராட்டத்தை முன்னெடுத்தமை குறிப்பிடத்தக்கது. ரத்தினபுரியில் போலி தங்க நகைகளை அடகு மையங்களில் அடகு வைத்து பணம் மோசடி செய்த சந்தேக நபரொருவர் ரக்மானி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைதானவர் பலாங்குடி பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடையவர் என தெரியவந்துள்ளது. சந்தேக நபரிடமிருந்து மிக நுணுக்கமாக தயாரிக்கப்பட்ட 8 கிராம் எடையுடைய போலி பெண் தங்க மோதிரம் ஒன்றும் பலக அடகு மையங்களில் போலி தங்க நகைகளை வழங்கி பணம் பெற்றுக் கொண்டதற்கான சில துண்டு சீட்டுகளையும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த போலி தங்க நகைகளை சந்தேக நபர் நீர்கொழும்பு குரண பகுதியைச் சேர்ந்த ஒருவரிடம் இருந்து பெற்றுக் கொண்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. ரக்மானி போலீசார் இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கொழும்பு 5 அமைந்துள்ள ஒரு பிரபலமான ஹோட்டலில் பெண் மருத்துவர்கள் குழுவொன்று குளிக்கும் காட்சிகளை அலைபேசி மூலம் ரகசியமாக வீடியோ பதிவு செய்த சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள இலங்கை 19 வயதுக்குட்பட்டோர் கிரிக்கெட் அணியை சேர்ந்த 4 வீரர்கள் இந்த விவகாரத்தை சமரசம் செய்து கொள்ள தயாராக இருப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் சட்டத்தரணிகள் இத்தகவலை தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து நாராயண்பட்டி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வழக்கு விசாரணைக்கு வந்தபோது போலீஸ் அதிகாரிகளால் அது தொடர்பான அறிக்கைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க இயலவில்லை. இதன் காரணமாக விசாரணைகளை முழுமையாக நிறைவு செய்து அது தொடர்பான அவதானிப்பு அறிக்கைகளை அடுத்த நீதிமன்ற அமர்விற்கு முன்னதாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு நீதவான் போலீசாருக்கு உத்தரவிட்டார். பெண் மருத்துவர்கள் குளிப்பதை வீடியோ பதிவு செய்ததாக கூறப்படும் முக்கிய குற்றச்சாட்டை எதிர்கொள்ளும் முதல் மற்றும் 2வது சந்தேக நபர்களான கிரிக்கெட் வீரர்கள் கண்டி ட்ரினிட்டி கல்லூரி மற்றும் வெண்ணப்புவ ஜோசப் வாஸ் கல்லூரி ஆகிய 2 பிரபலமான பாடசாலைகளில் கல்வி பயிலும் மாணவர்கள் ஆவர். இவர்களுக்காக ஆஜரான சிரேஷ்ட சட்டத்தரணி ஆண்டன் சேனநாயக்க இருதரப்பினரின் சம்மதத்துடனும் இந்த தகராறை சமரசம் செய்து கொள்ள தயாராக இருப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார். எனினும் பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவர்கள் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி நலிந்த இந்த திச
இத்தகைய சமரசம் குறித்து தனது கட்சிக்காரர்களிடம் இருந்து இதுவரை எவ்வித ஆலோசனையோ அல்லது சம்மதமோ கிடைக்கப்பெறவில்லை என்றும் இத்தகையதொரு நடவடிக்கையை முன்னெடுப்பதற்கு முன்னர் முறைப்பாட்டாளர் தரப்பிடமிருந்து தெளிவான அறிவுறுத்தல்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஹட்டன் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் 7 வயதுடைய மாணவன் ஒருவர் தனியாக கொழும்பு செல்ல முயன்ற நிலையில் இன்று ஹட்டன் பஸ் நிலையத்தில் வைத்து மீட்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். ஹட்டன் இலங்கை போக்குவரத்து சபை பஸ் நிலைய நேர காப்பாளரின் அவதானமான நடவடிக்கையினாலேயே சிறுவன் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பில் தங்கி வேலை செய்து வரும் தனது பெற்றோரை பார்க்கவே தாம் தனியாக பஸ்ஸில் கொழும்பு செல்ல முயன்றதாக அந்த சிறுவன் நேர காப்பாளரிடம் தெரிவித்துள்ளார். மேலும் பயண செலவிற்காக தனது பெரியம்மா பணம் வழங்கியதாகவும் கூறியுள்ளார். சிறுவன் தனியாக பயணம் செய்ய முயன்றதை அடுத்து சந்தேகம் அடைந்த நேர காப்பாளர் அவனை பஸ்ஸில் ஏறவிடாமல் தடுத்து வைத்து உடனடியாக ஹட்டன் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிறுவனை பொறுப்பேற்று பாதுகாப்பாக ஹட்டன் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த ஹட்டன் போலீஸ் நிலைய உயரதிகாரி ஒருவர் சிறுவன் தொடர்பில் ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்படவுள்ளது. நீதிமன்ற நடைமுறைகளின் பின்னர் சிறுவனின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர்களை அடையாளம் கண்டு அவர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். மட்டக்களப்பில் உள்ள விடுதியொன்றின் அறையில் ஏற்பட்ட தீப்பரவல் காரணமாக 2 சிறு குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த அனர்த்தத்தில் மூச்சு திணறல் ஏற்பட்டு 5 மற்றும் 3 வயதுடைய 2 குழந்தைகளே உயிரிழந்துள்ளனர். பதுளை பகுதியிலிருந்து மருத்துவ தேவையொன்றிற்காக மட்டக்களப்பிற்கு வருகை தந்த குடும்பம் ஒன்றே விடுதியொன்றில் தங்கியிருந்துள்ளது. சம்பவம் நடந்த வேளையில் குறித்த குழந்தைகளின் தாய் மட்டக்களப்பு போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. தந்தை தங்கியிருந்த விடுதி அறையை பூட்டிவிட்டு வெளியில் உணவு வாங்குவதற்காக சென்றுள்ளார். தந்தை வெளியில் சென்றிருந்த நேரத்தில் விடுதி அறையில் இருந்த மெத்தை திடீரென தீப்பற்றியுள்ளது. இதனால் அறை முழுவதும் அதிகளவில் புகை மூட்டம் ஏற்பட்டுள்ளது. அறை பூட்டப்பட்டிருந்த நிலையில் அந்த நச்சு புகையை சுவாசித்தமையினால் ஏற்பட்ட கடுமையான மூச்சு திணறல் காரணமாகவே குழந்தைகள் இருவரும் அறையினுள்ளேயே உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். சம்பவம் குறித்து மட்டக்களப்பு காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் 2 நாள் பயணமாக சென்னையிலிருந்து இன்று காலை தனி விமானம் மூலம் டெல்லிக்கு சென்றார். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக டெல்லி பயணம் மேற்கொண்டார். டெல்லி சென்ற முதலமைச்சர் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. டெல்லி தமிழ்நாடு இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் விஜய்க்கு பூங்கொத்து கொடுத்து அதிகாரிகள் வரவேற்று போலீஸ் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. இதனையடுத்து தமிழ்நாடு இல்லத்தில் ஓய்வெடுக்கும் முதலமைச்சர் விஜய் இன்று மாலை 4:30 மணியளவில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். அப்போது மாநில நலன் சார்ந்த கோரிக்கைகள் அடங்கிய மனுவுடன் பிரதமர் மோடியை முதலமைச்சர் விஜய் சந்தித்துள்ளார். தேர்தலில் பெற்ற வெற்றிக்காக விஜய்க்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்தார். தமிழகத்திற்கான நிதி, நீட் விவகாரம், மீனவர் பிரச்சினை, மேகதாது அணை குறித்து பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் விஜய் பேசியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தெலுங்கானாவில் திருமணத்திற்கு புறம்பான உறவுக்கு தடையாக இருந்ததால் காதலனுடன் சேர்ந்து கணவரை கொலை செய்த மனைவியின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தெலுங்கானா மாநிலம் சங்கராரெட்டி நாராயணன் கேட் மண்டலத்தில் கங்காபூர் கிராமத்தை சேர்ந்த முத்தியம் ரெட்டி மற்றும் கல்பனா தம்பதியினருக்கு 2 மகள்கள் உள்ளனர். நாராயணன் ஹேட்டில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரியும் கல்பனா சிண்டு என்ற நபருடன் திருமணத்திற்கு புறம்பான உறவில் இருந்தார். இந்த விவகாரம் கணவருக்கு தெரிந்ததால் வீட்டில் வாக்குவாதங்கள் ஏற்பட்டது. இதனால் காதலன் உதவியுடன் கணவரை கொலை செய்ய திட்டம் தீட்டி வந்தார். இதற்காக கடந்த 9 நாட்களுக்கு முன்பு கல்பனா தனது காதலனுடன் சேர்ந்து முத்தியம் ரெட்டியை மானூர் மண்டலத்தினுள்ளே எல்கோய் கிராமத்தின் புறநகர் பகுதிக்கு அழைத்து சென்று கொடூரமாக அடித்து கொலை செய்தார். ஜேசிபி கொண்டு யாருக்கும் தெரியாமல் இருக்க அதே பகுதியில் குழி தோண்டி அங்கு உடலை புதைத்தனர். பின்னர் யாருக்கும் தெரியாதது போல் முத்தியம் ரெட்டி கணவர் காணாமல் போனதாக கல்பனா புகார் அளித்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்து சந்தேகத்தின் பேரில் கல்பனாவின் நடத்தையை விசாரித்த போது அவர் திருமணத்திற்கு புறம்பான உறவு இருப்பதை அறிந்து அவரை பிடித்து போலீசார் தங்கள் பாணியில் விசாரித்த போது கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சனிக்கிழமை சென்ற போலீசார் புதைக்கப்பட்டிருந்த உடலை வெளியே எடுத்து பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி கல்பனா அவரது காதலன் சிண்டுவை கைது செய்தனர்.
திருமணத்திற்கு புறம்பான உறவால் ஒரு தந்தை இறந்த நிலையில் தாய் கைது செய்யப்பட்டதால் அவர்களின் 2 பிள்ளைகள் அனாதைகளாக மாறியுள்ளனர். கள்ளக்காதலுக்கு தடையாக இருந்த கணவன் கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவம் தெலுங்கானாவை உலுக்கியுள்ளது.